அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய ஓய்வு தினத்தை மார்க்கத்தோடும் மார்க்க கல்வியோடும் கழிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை கொடுக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் தீனை புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹைரை நன்மையை நாடியிருக்கிறான் என்பது அர்த்தமாகும். அந்த நன்மையை அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் நாடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கல்வியுள்ள சமூகத்தை உருவாக்குவோம் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டிருக்கிறார். பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு வியாபார சமுதாயமாக பார்க்கப்படுகிறது. கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காத, பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே முஸ்லீம்கள் கல்வியிலே பின்னடைவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இலங்கை, இந்தியா ரெண்டு நாடுகளுமே அந்நிய நாடுகளுடைய ஆட்சியின் கீழ் இருந்தவைகள். அந்த காலங்களிலே ஆங்கில மொழியை படிக்கிறவர்கள் மதமாற்றத்துக்குள்ளாகலாம், மார்க்கத்தை விட்டு வெளியே செல்வார்கள், அங்கு மத திணிப்பு நடக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்ற ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். உண்மையிலே அவர்கள் முஸ்லீம்கள் ஆங்கிலம் படித்து தங்களுடைய மார்க்கத்தை இழந்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான். எனவே எங்களுக்கு மார்க்கம்தான் முதன்மையானது என்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் கல்வியை புறக்கணித்தார்கள், அதாவது ஆங்கில கல்வியை புறக்கணித்தார்கள். இது முஸ்லீம்களுடைய கல்வித்துறையிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு இலங்கையை பொறுத்தளவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய கடைசி காலகட்டங்களில் முஸ்லீம்களை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் முஸ்லீம்களுக்கென்று இஸ்லாமிய அடிப்படையில் ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் பாடசாலைகளை ஆரம்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பின்னணியில் முஸ்லீம்கள் ஓரளவு கல்வியிலே பின்தங்கிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? மார்க்கம் ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதாக இருந்தால் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் 5 ஆயத்துக்கள் தான் அருளப்பட்டது. அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வசனங்கள் தான் அருளப்பட்டது. அந்த 5 வசனங்களும் கல்வியோடு தொடர்பட்ட வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், நபியே உங்களை படைத்த உங்கள் இறைவன் திருப்பெயரால் நீங்கள் வாசியுங்கள், ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் 2 அடிப்படையை சொல்கிறது. வாசிக்க வேண்டும், ரெண்டாவது அந்த வாசிப்பு இறைவனின் திருப்பெயர் கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த இறைவன் யார் என்று சொன்னால் படைத்தவனாக இருக்க வேண்டும். இதில் அடிப்படையான சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கல்வி தேவை, அந்த கல்வி ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் இல்லாத கல்வியினால் பெரிய நன்மை அடைய முடியாது. ரெண்டாவது, இறைவன் என்றால் யார், நாம் யாரை இறைவனாக வணங்க வேண்டும், எங்களை யார் படைத்தானோ அவன்தான் எங்களுக்கு இறைவனாக இருக்க முடியும். படைக்கப்பட்ட எதுவும் இறைவனாக இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் தௌஹீதும் பலமாக சொல்லப்படுகிறது, கல்வியினுடைய தேவையும் சொல்லப்படுகிறது.
அன்புள்ள சகோதரர்களே, தௌஹீதின் அடிப்படையிலும் ஆன்மீகம் சார்ந்த கல்வியின் அடிப்படையிலும் இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக். அவன் அலக் என்கிற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அவன் மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அடுத்த பகுதி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நீங்கள் வாசியுங்கள், உங்கள் இறைவன் சங்கையானவன், அவன் நீங்கள் அறியாதவற்றை பேனை மூலமாக உங்களுக்கு கற்பித்தான். இந்த 5 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்ரா என்கிற சொல் 2 தரம் வந்திருக்குது. இக்ரா என்கிற ஏவல், வாசிங்க என்கிற ஏவல் வந்திருக்குது. அல்லம, அல்லம் என்றால் கற்பித்தான். இந்த அல்லம என்கிறது 2 தரம் வந்திருக்குது. கலம், கலம் என்றால் பேனை, பேனை என்கிறது ஒரு முறை வந்திருக்கிறது. பேனை என்கிறது இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிற சாமான். ஆனால் இந்த வசனம் அருளப்படக்கூடிய காலத்தில் மக்காவிலே 17 பேர் தான் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க எதால் எழுதுவாங்கன்னா, அதாவது பறவைகளுடைய சிறகுகளினால் மைகளை தொட்டு எழுதுவார்கள். அதுதான் அன்றைக்கு பேனையாக இருந்தது. அப்போ பேனை அந்த முதல் வகையிலேயே பேனை சொல்லப்படுகிறது, கற்பித்தல் சொல்லப்படுகிறது, வாசிப்பு சொல்லப்படுகிறது. இப்போ அந்த சமுதாயத்துக்கு சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கல்வியினுடைய அடிப்படையான அம்சங்கள் சொல்லப்படுகிறது. வாசிப்பு கல்விக்கு மிக முக்கியம், எழுதுதல் கல்விக்கு மிக முக்கியம், கற்பித்தல், கற்பிக்காமல் கல்வியை பரப்பேலாது. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பினான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கல்வியால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும்? அது ஆன்மீகத்தோடு தொடர்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் எதை படித்தாலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி படிக்கணும். கல்வியை பொதுவாக சமுதாயத்தில் 2ஆக பிரிப்பாங்க. மார்க்க கல்வி, உலக கல்வின்னு பிரிப்பாங்க. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அதை இன்னொரு கோணத்தில் பிரிக்கலாம். எப்படி? பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை உன்னிடம் நான் கேட்கிறேன். பாதுகாப்பு தேடும்போது அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயனளிக்காத கல்வியை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. அப்போ கல்வியில் சிலது பயனளிக்கக்கூடியது, கல்வியில் சிலது பயனளிக்காதது. பயனுள்ள கல்வியை கற்பது மார்க்கத்தில் சிறப்பிக்கப்படுது. அது ஒன்று எங்களுக்கு உலகத்தில் பயனுள்ளதாக இருக்கலாம், அல்லது மறுமைக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். 2மே போற்றப்படுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழியால் போகிறாங்க. ஒரு இளைஞர் ஆடுண்டை அறுத்து அதை தோலை உரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அரபிகளை பொறுத்தளவுல ஆட்டை முழுசாக சமைப்பாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், துண்டு போடாமல் முழுசாக எடுப்பாங்க. அந்த காலத்தில் ஆட்டு தோல் பைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சில நேரங்களில் அந்த ஆட்டு தோல் அதாவது கூடாரங்களுக்கான ஒரு சாதனமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அரபிகள் ஆட்டை முழுசாக உரித்து சில பகுதிகளை தைச்சி அதை அவங்க பையாக பயன்படுத்தி வந்தாங்க. அப்போ இந்த இளைஞர் ஆட்டு தோலை உரிப்பதற்கு ட்ரை பண்ணுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்துட்டு, இவருக்கு ஆட்டுத்தோலை சரியாக உரிக்க தெரியலை என்று சொல்லிட்டு ஆட்டுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்குது. அந்த கழுத்து வழியாக ரசூல்லா கையை போட்டு தங்களுடைய 2 கக்கம் வரைக்கும் கை போகிற வரைக்கும் அந்த தோலை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி முழுமையாக அந்த தோலை உரித்து ரசூல்லா காட்டுறாங்க. ஆட்டு தோலை இப்படித்தான் உரிக்கணும்னு சொல்லி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நபி எதுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்? இப்போ நாங்களும் ஒரு வழியால் போய் ஒரு பிள்ளையாக செஞ்சால் கொஞ்சம் ரத்தம் மேலே தெரிக்காமல் கொஞ்சம் சைட்டாக நின்று அங்கால இப்படி இங்கால இப்படின்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டு தோலை அவருக்கு உரிச்சு காட்டுறாங்க. எதுக்குன்னு சொன்னால், அதுவும் வாழ்க்கைக்கு தேவையானது என்று சொன்னால் படித்து கொள்ள வேண்டியது தான், அதுவும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியது தான் என்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே,
சில கல்வி இருக்குது மார்க்கத்தின் அடிப்படை சார்ந்தது, எல்லா முஸ்லீமும் அதை கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக தொழுகை, எப்படி தொழுகிறது, என்ன மாதிரி தொழணும்ங்கிறது எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சிருக்கணும். வியாபாரம் செய்வது எப்படி, இதை எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் யார் வியாபாரம் செய்கிறாரோ அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும்னா அது கஷ்டம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அப்போ அடிப்படையான மார்க்க கல்விகளை பொறுத்தளவுல அது எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். அது பர்லு ஐன் என்கிற வட்டத்துக்குள்ளே வரும். ஏனைய பகுதிகளை அந்தந்த துறை சார்ந்தவர்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நபிமார்களுடைய வரலாறை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல் கட்டினாங்க. எதுக்கு? அவங்களோட காலத்தில் வரப்போகிற அந்த தூஃபான் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. இப்போ நேற்று உலகம் அழிய போகுதுன்னு கொஞ்சம் பேர் கப்பல் கட்டினாங்க. அதை நம்பி போகிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. அறியாமை ஏற்படுகிற போது எப்படியெல்லாம் மக்கள் ஏமாறுகிற சூழல் ஏற்படுதுன்னு பாருங்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா கப்பல் கட்டுவது எப்படி என்பதை வஹி மூலமாக கற்றுக் கொடுத்தார். ஃபஸ்னைல் புல்க, நபியே நீங்கள் கப்பலை கட்டுங்க, எங்களுடைய கண் முன்னால் எங்களுடைய வகைக்கு ஏற்ப கப்பல் கட்டுங்க என்று அல்லாஹு தஆலா சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல் கட்டினாங்க. வெள்ளம் ஏற்படுகிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அந்த கப்பலில் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா ஒரு நபியை கப்பல் கட்டக்கூடிய அளவுக்கு டேலண்ட் உள்ளவராக ஆக்கிக்கிறார். அப்போ ஒரு உலக விஷயங்களிலும் எங்களுக்கு முன்னேற்றம் தேவை, ஒரு நபிக்கு கப்பல் கட்டுறது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதே போல நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிற போது வஅல்லம்னாஹு மன்திகத் தைர், பறவைகள் பேசக்கூடிய மொழிகளை சுலைமான் நபிக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவையின் மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா பறவையின் மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படின்னு சொன்னால் மொழி சார்ந்த கல்வி எவ்வளோ முக்கியம் என்பது எங்களுக்கு சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இளம் சஹாபியை கூப்பிட்டு, அதாவது யூதர்களோடு தொடர்பு கொள்வதற்காக அவங்களோட மொழியை படிக்குமாறு சொன்னாங்க. 17 நாளில் அந்த மொழியை எழுதவும் பேசவும் அந்த சஹாபி கற்றுக்கொண்டார் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ ஒரு நபிக்கு பறவையின் மொழி கற்பிக்கப்பட்டதென்றால் நாம் வாழ்கிற காலத்தில் மக்கள் பேசக்கூடிய மொழியினுடைய அவசியம், மொழியூடாகத்தான் நாங்கள் தொடர்பு கொள்ள போகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தனக்கும் தன் சமுதாயத்துக்கும் தான் சார்ந்த மார்க்கத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் ஒரு மொழியை படித்தால் அதுவும் எங்களுக்கு நன்மையான விஷயமாக அமையும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பறவையின் மொழியை கற்றுக் கொடுத்தான். அதை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பறவை மூலமாக சபா நாட்டு இளவரசிக்கு ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அந்த கடிதம் அந்த இளவரசி வாசிக்கும் போது அவங்க என்ன மசூரா பண்ணுறாங்க என்பதை அந்த பறவை கேட்டுக்கொண்டிருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த அந்த செய்தியை சுலைமான் நபிகிட்ட சொல்லிச்சு. சுலைமான் நபி பறவை மூலமாக சபா நாட்டு இளவரசியினுடைய ஐடியா என்னங்கிறத தெரிஞ்சு கொண்டு அதற்கேற்றா போல் செயல்பட்டு இறுதியில் அந்த சபா நாட்டு இளவரசி இஸ்லாத்துக்கு வந்தாள். அப்போ பறவையுடைய மொழியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்துக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள். அப்போ நாங்கள் படிக்கக்கூடிய கல்வியை எங்களுடைய மார்க்கத்துக்காகவோ எங்கள் சமுதாயத்துக்காகவோ மனித நலனுக்காகவோ நாங்கள் பயன்படுத்தினால் அதற்கு எங்களுக்கு நன்மை இருக்குது. அது ஒரு இபாதத்தாக பதியப்படும். நீங்கள் மார்க்கம் சார்ந்த கல்வியை கற்றாலும் சரி, மார்க்கத்தோடு நேரடியாக சம்பந்தப்படாத கல்வியை கற்றாலும் சரி, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க என்பதை பொறுத்து அல்லாஹு தஆலா அதை சிறப்பிக்கிறான். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் நிறைய யுத்தங்கள் நடந்த காலம். அந்த கால யுத்தங்கள் நேருக்கு நேர் மோதக்கூடிய யுத்தம். ஒரு போர்க்களத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசம் தேவை. வஅல்லம்னாஹு ஸன்அத லுபூஸில் லக்கும், போர்க்காலங்களிலே
எதிரிகளுடைய தாக்குதல் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய கவசம் செய்வதை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போர்க்கவசம் செய்வாங்க, இரும்ப உருக்கி அதனால் ஆடை செய்வார்கள். எதிரிகள் வெட்டினாலோ அம்பால் குத்தினாலோ எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப அநியாயக்காரர்களுடைய போர்களிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் செய்வது எப்படி என்பதை ஒரு நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப முஸ்லிம் சமுதாயத்திற்கு போர்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு கல்வியை ஒருவர் கற்று அதன் மூலம் மக்களை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அதுவும் இபாதத்தாக கருதப்படும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் சூரா அல் கஹ்பை படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சூரா கஹ்பின் கடைசி பகுதியில் துல்கர்னைன் என்கிற ஒரு மன்னரை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறார். அந்த துல்கர்னைன் என்கிற மன்னருக்கு அல்லாஹு தாலா ஒரு டெக்னாலஜியை கொடுத்திருந்தாங்க. அவர் ஒரு வழியால் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த துல்கர்னைன் என்கிற மன்னரிடத்தில் ஒரு முறைப்பாடு செய்கிறாங்க. யாஜூஜ் மாஜூஜ் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அநியாயக்கார கூட்டம். அவங்க அடிக்கடி வந்து எங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க, அவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு அரணை ஏற்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு காசி தாரோம் கப்பந்தாரோம்னு சொல்கிறாங்க. அப்போ துல்கர்னைன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு கப்பமெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் எனக்கு தாராளமாக செல்வத்தை தந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து சிரமதானம் செய்யுங்க, நான் சொல்ல வேலையை செஞ்சுதாங்கன்னு சொல்லி 2 மலைகளுக்கு இடையில் இரும்பு பாலங்களை வச்சு அதை உருகும் வரைக்கும் நெருப்பு காய்ச்சி அதற்கு பிறகு அதில் ஈயத்தை ஊற்றி ஒரு பெரிய ஒரு அணையை ஏற்படுத்தினார். மறுமை நாள் நெருங்குகிற போது அந்த அணை உடையும், யாஜூஜ் மாஜூஜ் என்கிற அந்த கூட்டம் வெளியேறுவார்கள். இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கு. இந்த துல்கர்னைன் என்கிற மன்னருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு டெக்னாலஜி மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை ஒரு அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து அவர் பாதுகாத்துகிறார். அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அறிவை ஒரு சமூக பாதுகாப்புக்கு அவர் பயன்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் நாங்கள் ஏதாவது ஒரு கல்வியை கற்று அந்த கல்வி எங்களுக்கோ சமூகத்துக்கோ பயனுள்ளதாக இருந்தால் அந்த கல்வியும் மார்க்கத்தின் அடிப்படையில் நன்மையை தேடித்தாரதாக இருக்கு. இதே போல நாங்கள் பாதுகாக்கிற அந்த மக்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்களை பாதுகாக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் நன்மை இருக்கு. சூரா யூசுஃபில் அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரிய நீண்ட வரலாறை சொல்கிறார். அதில் எகிப்து நாடு ஒரு ஆபத்தை சந்திக்க போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னர் கண்ட கனவின் மூலமாக அந்த ஆபத்தை உணர்றாங்க. அது ஆபத்து எப்படின்னா 7 வருஷம் விளைச்சல் தாராளமாக இருக்கும், தாராளமாக விவசாயம் நடக்கும். பொதுவாக மனிதனுடைய பண்பு என்னென்னு சொன்னால் விளைச்சல் கூடுனா வீண் விரயம் கூடும். இப்போ சாதாரணமாக இந்த முறை நெல் தாராளமாக விளைஞ்சா வீண் விரயம் கூடும். ஏன்னா என்ன தாராளமாக இருக்குது, கொஞ்சமாக விளைஞ்சின்னா பக்குவமாக பயன்படுத்துவாங்க. 7 வருஷம் கண்டினியூவாக நல்ல விளைச்சலாக இருக்கும். அப்போ பொருட்களுடைய விலை இறங்கும். இதுதான் சிஸ்டம். அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தொடரா 7 வருஷம் மழை பெய்யாது, 7 வருஷம் கடுமையான வறுமை ஏற்படும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து மன்னரிடத்தில் சொல்கிறாங்க, அமைச்சு பொறுப்பை என்னிட தாங்க, தானியங்களுக்கான அமைச்சு பொறுப்பை எனக்கு தாங்க, இதை நான் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கிற அறிவு என்கிட்ட இருக்குது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கண்டா 7 வருஷம் அறுவடை செய்யக்கூடிய நெல்லை தனியாக எடுக்காமல் அந்த கதிரோடையே கட்டி கட்டி சேமிக்கிறாங்க. ஏன் சேமிக்கிறாங்கன்னா பின்னால் வறட்சி வரப்போகுது. பின்னால் வரக்கூடிய வறட்சி நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தானியத்தை பங்கீடு செய்வதற்கான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்துகிறாங்க. பொதுவாக வறட்சி வந்தால் பணக்காரன் காசை கொடுத்து தனக்கு தேவையானதை வாங்கிக்குவான், ஏழையால் வாங்க முடியாத நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பங்கீடு செய்வதற்கான ஒரு பொறிமுறையை அமைச்சு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு தான், அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் வயிறு சமமானது, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பங்கீடு செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அந்த 7 வருஷம் சேமித்ததை வைத்து 7 வருட அந்த வறிய காலத்தில் மக்கள் பட்டினியால் சாகாத முறையில் ஒரு சிஸ்டமான பகிர்ந்தளிப்பு முறையை கையாளுறாங்க.
இது எந்த நாட்டில் என்று சொன்னால் காபிரான எகிப்து நாட்டில் நடக்குது. அந்த நாடு இவரை சிறையில் போட்ட நாடு. என்னை சிறையில் போட்ட நாடு செத்து போகட்டும் என்று சொல்லி அவர் நினைக்கல. இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நுழைஜை அவர் பயன்படுத்தினார். இது ஒரு நபியினுடைய வரலாறாக அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனில் சொல்றார். எனவே கல்வியை நாம் கற்றால் அந்த கல்வி மூலமாக மனித இனத்தின் பாதுகாப்புக்காக நலனுக்காக ஒரு வேலையை செய்தால் நிச்சயமாக அதற்கு நன்மை இருக்குது. இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் உணரணும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கல்வி கற்கிற முறையில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், கல்விண்டா என்னங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களுடைய கல்வி சிஸ்டமும் பெற்றோருடைய மனநிலையும், அதாவது வெறுமனே இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல்களை மூளையில் ஏற்றி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதி அதில் முன்னுக்கு வாரதை மட்டுமே நாங்கள் கல்வியாக பார்க்குறோம். அதனால் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்திடத்தில் தரவுகள் தலையில் இருக்குது, ஆனால் எப்படி வாழணும்ங்கிறது தெரியாமல் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, நல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கெட்டிக்கார பிள்ளை, ஆனால் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் அவரை வாங்கன்னு சொல்லணுன்ற தெரியாது, எப்படி பேசுகிறதுங்கிறது தெரியாது, அந்த உறவு முறைகள் தெரியாமல் இருக்குது, அதாவது மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணுன்றது தெரியாமல் இருக்குது. அப்போ கல்விங்கிறது மனிதன் வாழ்வதற்கு தேவையானது. தகவல்களை மூளையில் வச்சு கொண்டிருக்கிறது கல்வியுடைய அடிப்படை கிடையாது. எனவே இந்த ஒரு விஷயம் உணரப்படாமல் இருக்குது. அடுத்தது கல்விங்கிறது எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளை படிக்கணும், கிளாஸ் போகணும்னு சொல்லியே பிள்ளைய மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறாங்க, பள்ளியை விட்டு தூரமாக்குறாங்க, மக்களை விட்டு தூரமாக்குறாங்க, குடும்பத்தை விட்டு தூரமாக்குறாங்க. கடைசியில் படித்து முடிஞ்சு உம்மா பாப்பாவுக்கு இல்லாத பிள்ளைய அந்த பிள்ளை மாறி போயிடுது. எனவே அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அடுத்தது கல்வி என்று சொல்லி படித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை பிள்ளைகளுக்கு படிப்பின் மீதும் வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே கல்வியை நாங்கள் அதாவது 24 நேர கற்பித்தல் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. குதிரை ரேஸ் ஓடுற மாதிரி, அதாவது பரீட்சைக்காக படிக்கிற நிலையும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகளோடு சேர்ந்த ஒரு கல்விக்கான ஒரு வழிகாட்டல் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் பிள்ளைகளை விட பேரண்ட்ஸ் தான் அவங்கள சரி பண்ண வேண்டியிருக்குது. என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நிறைய கௌரவ பிரச்சனைக்கு, தன்மான பிரச்சனைக்கு, ஏன்னா பிள்ளை பின்னுக்காயிரம் பிள்ளையோட முன்னேற்றம் தான் நினைக்கிறாங்க. சில நேரம் அது அவங்கள வாழ்க்கையை விட்டு தூரமாக்கிடும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கல்வியில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகையான இந்த நிலையினால் நாட்டை பொறுத்தளவில் பிள்ளைகள் ஸ்கூல் போவாங்க, ஸ்கூல்கிட்ட கிளாஸ் போவாங்க, அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாடத்துக்கும் கிளாஸ். இன்றைக்கு அநியாயமாக இஸ்லாம் பாடத்துக்கு கூட கிளாஸ் போய்த்து தான் புள்ள படிக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதனால் பெற்றார் பிள்ளைகளுடைய உறவு கூட சரியாக இல்லாத ஒரு சூழல் இருக்குது. பிள்ளைகளுக்கு குடும்பத்தோட டைம் செலவழிக்க இயலாத நிலை இருக்குது. அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவங்கள சின்ன வயசுலேருந்தே குர்ஆன் மதரசாரத்தை நிப்பாட்டிடுறாங்க. பள்ளியில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு அடிப்படையான மார்க்க கல்வி இல்லாமல் போகுது. இப்போ அடிப்படையான மார்க்க கல்விங்கிற போது கட்டாயமாக அக்கீதாவில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாமல் போகிறதுனால தான் பல பிரச்சனை வருது. எனக்கு முன்னால் சேகா அவர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம் பேசினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவர் நிறைய அற்புதம் செஞ்சுக்கிறார். குர்ஆனே அந்த அற்புதங்களை சொல்லியிருக்குது. அற்புதமாக பிறந்திருக்கிறார். இன்னும் அவருடைய அற்புதம் நீடித்து கொண்டிருக்குது. மர்ம நாள் நெருங்குற போது தான் வருவார். ஒரு சமுதாயம் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுது. முஸ்லீம்கள்கிட்ட போயிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை துவா கேட்கலாமான்னு கேட்டால் கூடான்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிரோடு இல்லாத மௌத்தா போன மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிட்டையோ நாகூர் தர்காவுடைய துவா கேட்கலாமான்னு கேட்டால் அவுலியாக்கள் தானே, கேட்டால் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை துவா கேட்ட பிள்ளை, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டால் சரி. அப்போ என்ன மாதிரியான ஒரு மார்க்க தெளிவு எங்களோட மக்கள் மத்தியில் இருக்குது, எப்படியான ஒரு தராசு இவங்கள்ட்ட இருக்குது
என்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா மார்க்க தெளிவில்லாத நிலையை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான நடைமுறைகள், இந்த கல்வியும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். இந்த கல்வி இல்லாத காரணத்தினால சில நேரங்கள் அவங்க எக்ஸாமில் நல்ல பாஸ் ஆகிற பிள்ளையாகிறாங்க, நிறைய மூட நம்பிக்கைக்கு ஆளாகிறவங்களா இருக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கையுடைய ஆபத்தினுடைய விளக்கம்தான், அதாவது கானாலயா நேற்று உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி கப்பல் கட்டி இதாகி அதை நம்பி போன கூட்டம். அப்போ மூட நம்பிக்கை சமுதாயத்தில் மலிஞ்சு போய் இன்றைக்கும் புதையலுக்காக பிள்ளைய பலி கொடுக்குறவங்க, அநியாயங்கள் செய்கிறவங்க, பொம்பளை பிள்ளைகளை கொண்டு வைத்து மந்திரிக்கிறவங்களோட கையில் கொடுத்து மானையும் கற்பையும் பலி கொடுக்குறவங்க எல்லா சமுதாயத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சரியான கல்வி இருந்தால் மூட நம்பிக்கை ஒழியும், அனாச்சாரங்கள் ஒழியும். இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான கல்வியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த கல்வி அவங்களிடத்தில் மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், தவறான நம்பிக்கைகள் அக்கீதாவில் உள்ள கோளாறுகளை இல்லாமலாக்கணும், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு தெளிவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை கல்வியோடு சம்பந்தப்பட்டு எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, கல்வியை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா முதல் அத்தியாயத்தில் 3 விஷயம் சொல்கிறான். ஒன்று வாசிக்கிறது, எழுதுறது, கற்பிக்கிறது. இன்றைக்கு இந்த கற்பித்தல் என்கிற பணி, அதாவது பாடசாலையில் ஒரு கல்வி ஒன்று கொடுக்கப்படுது. அந்த கல்வியினால் மறுமைக்கு நேரடியான பயன் இல்லைன்னாலும் ஓரளவு மூளை தெளிகிறதுக்கான சில அடிப்படைகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கலாம். சில கல்விகள் வாழ்க்கைக்கு பிரயோசனம் இல்லாததாக இருக்கும், சிலது நேரடியாக மார்க்கத்துக்கு தடையானதாக இருக்கும். உதாரணமாக ஸ்ரீலங்காரை அதாவது இசை ஒரு பாடமாக நடத்துவாங்க. அப்போ அது கட்டாய பாடம் கிடையாது, அப்போ நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சில பாடங்கள் கட்டாய பாடமாக இருக்கும், அதை படிக்கிறது எங்களோட மூளையினுடைய விருத்திக்கும் சில விஷயங்களை படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்க்குறதுக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த கற்பித்தலில் ஒரு வகை தான் இந்த நடக்கக்கூடிய பயான்கள், வகுப்புகள். பொதுவான பயான்களை பொறுத்தளவுற சகோதரர்களே, ஏதாவது பொது தலைப்புகள் பேசப்படும், மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக, ஒரு பேலன்ஸில் மனுஷனை வைக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஈமான கொஞ்சம், அதாவது கரைபடுகிற நேரத்தில் சுத்தப்படுத்துறதுக்கு அது உதவி செய்யும். எங்களை அறியாமலே இது போன்ற நிகழ்ச்சிகளூடாக நாங்கள் அதாவது ஒன்று இல்மு கூடும், இல்லைன்னா ஈமான் கூடும். சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களே பேசப்படலாம், பிழை இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரே விஷயத்தை பல தடவை திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் இருக்குது. சூரா ரஹ்மானில் ஃபபிஐ ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான், இந்த வசனம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தடவைகள் வருகிறது. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருது. நம்ம தெரிஞ்ச விஷயத்தை படிக்கிறதினூடாகவும் சில நேரங்கள் எங்களுடைய ஈமான் மெருகூட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான சபைகள் சம்பந்தமாக சொன்ன சில சிறப்புகளை முதல்ல பேசின மௌலைவர்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பத்தில் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிக்கு வராங்க. அப்போ சஹாபாக்கள் பள்ளிக்கு முன்னாலேருந்து கதைச்சிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த பத்துகா என்கிற மதீனா சந்தைக்கு போய் யாரோடும் சண்டை பிடிக்காமல், எந்த உறவையும் முறித்து கொள்ளாமல் ஒரு சொகப்பு ஒட்டகம் வாங்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யாருக்காவது விருப்பமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், யாருக்கு தான் விருப்பம் இல்லாமல் இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம்தான், ஆனால் அதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளிக்கு போய் ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக்கொண்டால் அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக் கொடுத்தால், மதீனாவுடைய சந்தைக்கு போய் யாரோடும் சண்டை பிடிக்காமல், எந்த உறவையும் முறித்து கொள்ளாமல் ஒரு சிகப்பு ஒட்டகம் எடுத்து வருவதை விட அது உங்களுக்கு சிறந்தது. 2 ஆயத்தை கற்றுக்கொண்டால் அல்லது 2 ஆயத்தை கற்றுக் கொடுத்தால், உங்களுக்கு மதீனாவுடைய சந்தைக்கு போய் யாரோடும் சண்டை பிடிக்காமல், எந்த உறவையும் முறித்து கொள்ளாமல் 2 சிவந்த ஒட்டகத்தை எடுத்து வருவதை விட அது உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இது என்ன சண்டை பிடிக்காமல் உறவு முறிக்காமல் என்று சொன்னால்,
சில பேருக்கு நிறைய சொத்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்டா, நீ எனக்கு நானாவும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை, சொத்தை பிரித்து சொத்து கிடைக்கும். இப்படி கிடைக்கிற சொத்து மாதிரி இல்லை. சண்டை பிடிச்சி சொத்து எடுப்பாங்க. ஃபைட் பண்ணி கேஸ் போட்டு ஒரு வழக்கில் வெண்டு சொத்து எடுக்கிறது. இப்படி பிரச்சனைப்பட்டு சொத்து வாரது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த உறவும் முடியாமல் 2 ஒட்டகம் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் பள்ளிக்கு போய் 2 ஆயத்தை படிங்க, 2 ஆயத்தை படித்து கொடுங்க, அது கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரியான சபைகள் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அதை நாங்கள் பயன்படுத்தணும். அது எங்களுக்கு நேரடியாக நன்மையை பெற்று தருது. 2வது விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது சஹாபாக்களை காணும்போது, யாராவது தாபியங்களை காணும்போது சொல்லுவாங்க, தஆலவ் நுமினு ஸாஆ, வாங்க ஒரு மணி நேரம் நாங்கள் ஈமான் கொள்ளுவோன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அதிருப்தியாக இருந்துச்சு, நாங்கள் தான் மூமினாக இருக்கிறோம், மறுகன ஈமான் கொள்றதுன்னு சொல்லி. இரும்பில் எப்படி துருப்பிடிக்குமோ அதே போல் எங்களுடைய உள்ளமும் துருப்பிடிக்கும். நாங்கள் நல்ல விஷயங்களை பேசும்போது, நல்லவங்களோடு இருக்கும்போது, நல்ல சபைகளில் இருக்கும்போது அந்த துருக்கள் அகற்றப்படும், பொலிஷ் பண்ணப்படும். நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து வந்துட்டோம்னு சொன்னால் கடைசியில் நாங்கள் எங்கே போய் நிற்போம்னு எங்களுக்கே தெரியாது. சில நேரங்களில் சில பிள்ளைகள் மார்க்க விஷயங்களில் பேணுதலாக இருப்பாங்க, தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தொழுக பின்னாகும், குர்ஆன் ஓதுறது விடுபடும், திக்ரு விடுபடும், பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் விடுபடும், தனிமை விரும்புவாங்க, தனியாக இருப்பாங்க. புறவு பார்த்தா கட்டாயமாக அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஹராம் நுழைஞ்சிருக்கும். அந்த ஹராம் அவங்கள மக்களை விட்டு தூரமாக்கும், குடும்பத்தை விட்டு தூரமாக்கும், பெற்றாரை விட்டு தூரமாக்கும். அதுக்கு பிறகு உம்மா வாப்பா என்ன புத்தி சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு ஏறாது. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் துரு பட்டு உள்ளம் துரு கூடிருச்சு. உள்ளத்தில் அந்த துரு கூடினால் உள்ளம் வலுவிழந்துடும், அதுக்கு நீதி நியாயம் தெரியாமல் போகும். அதனால தான் சில பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், படிச்சுட்டு இருந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு மிஸ்ஸில் ஒரு மிஸ்கோல்டையோ ஒரு வெற்றப்புள்ளையோ ஒரு தொடர்பு ஏற்படுத்தி, நான் வாழ்ந்தா இவனோட தான் வாழ்வேன், எனக்கு உம்மாவும் வானம் வாப்பாவும் வானம், இவன் மட்டும்தான் வேணும், இதுதான் என் சொர்க்கம், இவன் இல்லைன்னா எனக்கு நரகம்ன்ற மாதிரியான ஃபீலிங் எவ்வளோ சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு ஏறாது. ஏன் ஏறாமல் போகுதுன்னு சொன்னால், உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து 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 உள்ளம் கருப்பாயிட்டு, இப்போ அந்த உணரும் தன்மை அந்த பிள்ளைக்கு இல்லாமல் போகுது. அப்போ எப்படி நாங்கள் தவறுகளின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எங்களோட உள்ளம் அதாவது கருப்பாகும். நாங்கள் தௌபா செஞ்சால் அந்த கருப்பு இல்லாமல் ஆகும். நாங்கள் நலவின் பக்கம் வருகிற போது அந்த துரு அகற்றப்படும். இல்லாத போது எங்களை அறியாமலே உள்ளம் புல்லாக கருப்பாகும். எனவே இந்த மாதிரியான சபைகள் எங்களுக்கு, இல்ம தேடுகிற சபைகள் எங்களுக்கு தேவையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சபைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை பாருங்கள். சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு நீண்ட சம்பவம். அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னன்னு கேட்டால், அவங்க பூமியில் சுற்றி கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய ஏதாவது மஜ்லிஸை கண்டா, ஒரு மலக்கு மற்ற மலக்கை கூப்பிடுவாங்க, வாங்க நாங்கள் தேடுற இடம் இருக்குது என்று சொல்லி அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். பிறகு அவங்க தேன் மாறி மலக்குகள் வந்து போவாங்க. சுபவுக்கு ஒரு கோஷ்டி வருவாங்க, அவங்க அசருக்கு போவாங்க, அசருக்கு ஒரு கோஷ்டி வருவாங்க. இவங்க மேலே போவாங்க. போகும்போது அல்லாஹ் தாலா எல்லாம் தெரிந்து கொண்டே அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க வார இடத்த சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா அந்த மக்களை பற்றி மலக்களிடத்தில் சில கேள்வி கேட்பான். அதில் ஒரு கேள்வி, அவங்க என்ன விரும்புகிறாங்க. மலக்குகள் சொல்லுவாங்க அவங்க சொர்க்கத்தை விரும்புகிறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துருக்கிறாங்களா? மலக்குகள் சொல்லுவாங்க இல்லை. பார்த்திருந்தால் என்று அல்லாஹ் கேட்கும்போது, பார்த்திருந்தால் இதை விட அதிகமாக இந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க என்று அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா கேட்பான், அவங்க எதை பயப்படுறாங்க என்று கேட்பார். அவங்க நரகத்தை பயப்படுறாங்க என்று மலக்குகள் சொல்லுவாங்க. நரகத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பார். மலக்குகள் சொல்லுவாங்க நரகத்தை அவங்க பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நரகத்தை பார்த்திருந்தால் என்ன செய்வாங்க என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பார். மலக்குகள் சொல்லுவாங்க நரகத்தை பார்த்திருந்தா அந்த நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதைவிட அதிகமாக முயற்சி செய்வாங்க. இப்படி சில கேள்விகளை அல்லாஹு தாலா கேட்டுட்டு கடைசியாக சொல்லுவான்,
நீங்கள் சாட்சியாக இருங்க, அந்த சபையில் இருந்தவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுவான். அப்போ ஒரு மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ், அந்த சபையில் சொந்த தேவைக்காக வந்த ஒரு ஆள் இருக்கிறாரு என்று சொல்லுவாங்க. உதாரணமாக இன்னும் ரெக்கார்டிங் நடக்குதுன்னு வைங்க, நாங்கள் அதாவது ஒரு ஆளை ரெண்ட் பண்ணி ரெக்கார்டிங்க்கு வச்சிருக்கிறோம். இப்போ அவர் என்ன செய்வார், நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஈப்பார். ஏன் ஈப்பார்? அவர் ரெக்கார்டிங் பண்ணி அவரோட வேலையை முடிக்கணும். இப்போ அவர் வந்தது நிகழ்ச்சிக்காக இல்லை, ரெக்கார்டிங்காக வந்திருக்கிறார். அல்லது நீங்கள் ஒரு ஹயர் பிடிச்சி வாரீங்க, ஒரு வாகனத்தை, ஒரு காரை நீங்கள் ஹயர் பிடிச்சி வாரீங்க, நீங்கள் திரும்ப அதே காரில் போகிறீங்க. இப்போ அவர் வந்து நிற்கிறார், வந்து நிகழ்ச்சிக்காக வந்து நிற்கலை, அவர் ஹயர் வந்து இருக்கிறார். அவரும் அவரோட காரில் இருக்காமல் இந்த சபையில் வந்து இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? ஹயர் போனவர் வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி சொந்த தேவை நிமித்தமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்று மலக்குகள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு தாலா நான் அவனையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுவான் என்று நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் இருக்கும்போது எங்களை அறியாமல் நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல உறவுகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நல்ல நட்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மணி நேரம் நாங்கள் ஒரு பயானில் இருக்கிறோம்டா பாருங்கள், ஒரு மணி நேரம் நல்லதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு மணி நேரம் நல்லதை மட்டுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பேசுகிறவர் குர்ஆன் வசனத்தை ஓதுனா ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, ஓதுறவருக்கு 10 நன்மை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும்போது ஸலவாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 10 முறை அருள் புரிகிறார். அப்போ ஒரு மணி நேரம் முடிச்சிட்டு இருக்கிற நேரம் ஒரு மணித்தியாலம் பேசாமல் இருக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். நாவை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறது, சில பேர் தூங்குனாலே பேசிகிட்டு இருப்பாங்க. முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு மணித்தியாலம் பேசாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேலை. அப்போ எங்களை அறியாமல் நாங்கள் நிறைய தவறுகளிலிருந்து விடுபடுறோம், எங்களை அறியாமல் நிறைய நன்மைகளை பெறுறோம். இந்த இந்த முக்கியத்துவம் விளங்காதத்தினால, அதாவது இது போன்ற சபைகளுக்கு உரிய அந்தஸ்து எங்களால் கொடுக்கப்படுறது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய இடங்களுக்கு நாங்கள் போகிறோம். இப்படி வெளிநாட்டில் வந்து தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி தௌவா அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஏதோ குடும்பமாக இந்த மார்க்க விஷயங்களோட சம்பந்தமாக இருக்கிறவங்க அல்லான்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிறாங்க, ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, நல்ல